வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் பேச வந்துள்ளேன். இதை பற்றி நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டி. ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு இருக்க வேண்டும். இப்பொழுது வான்வெளியில் காற்று, காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்சம் எல்லாம் வான்வெளியில் திறந்த வெளியில் தான் இருக்கும். நாம் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கணும், இருக்கணும். அப்படி கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருந்தால்தான் நாம் சரியான பாதையில் சரியான வழியில் செல்ல முடியும். அதுக்கு உண்டான கேட்டு திறந்து இருக்கும். ஒருவேளை கனெக்டிவிட்டி இல்லாதவர்கள், பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் கனெக்டிவிட்டி இல்லை அப்படி என்றால் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுவீர்கள். தனிமைப்படுத்தப்படும் பொழுது உங்களால் ஒரு நல் வழி செல்வதற்குண்டான கேட்டு திறப்பு இருக்காது. அங்கு அடைச்சி தான் இருக்கும், மூடி தான் இருக்கும். உலகில் இப்படி 50% மேல் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் தீய சக்திகளும் சரி ஈஸியாக உள்ளே நுழைந்துவிடும். ஏன்னா இவர்கள் தான் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இல்லையே, எந்தவித கனெக்ஷனும் இல்லையே. தீய சக்தியும் உள்ளே வந்துவிடும், தீய பழக்கங்களும் உள்ளே வந்துவிடும். அதனால் அவர்கள் குடும்பத்திலேயும் பிரச்சனை உண்டு பண்ணிவிடும். குடும்பத்தை தாண்டி வெளியே போய் வாழ்ந்தாலும் அங்கேயும் பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுரும். இவர்களுக்கு மற்றவர்களால் பிரச்சனை, இவர்களால் மற்றவர்களுக்கும் பிரச்சனை. ஆமாம், நியூட்ரல் ஆகி விடுவார்கள். இவர்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இல்லை என்றால் இவர்களுக்கு எந்த கனெக்ஷன் இல்லைன்னா நியூட்ரல்லே இருப்பார்கள். அப்படி என்றால் மெடிடேஷன் செய்கிறார்கள் அல்லவா, மெடிடேஷன் செய்கிறவர்களால் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும், 100% இருக்கும். யோகா செய்கிறார்கள் அல்லவா, அது குறிப்பாக அந்த யோகா செய்கிறார்கள் என்றால் கூட மாஸ்டர்களுக்கு 100% இருக்கும். காரணம், இவர்களுக்கு யோகா கிளாஸுங்கிற பேரில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 ஹவர் 7 ஹவர் 8 ஹவர் கிளாஸ் எடுப்பார்கள். மெடிடேஷனும் அதைத்தான். குறைஞ்சது 2 ஹவர் 3 ஹவர் 5 ஹவர்லாம் மெடிடேஷன் இருப்பார்கள். இவர்களால் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி உள்ளவர்களால் இவர்களை சுற்றி ஒரு ஒளிவட்டமே இருக்கும். ஆமாம், அந்த ஒளிவட்டத்துக்குள் அனாவசியமாக தேவை அற்றவர்கள், தேவை இல்லாதவர்கள் இவர்களை மீறி எதையும் செய்துவிட முடியாது. இவர்களை கெடுதல் பண்ணணும் அப்படின்னு யாரனும் நினைத்துட்டு முயற்சித்தாலும் அவர்கள் தான் தோற்று போவார்கள். இவர்கள் தோற்று போக முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்தும் இவர்களுக்கு பின்னால் காப்பாற்றி கொண்டே இருக்கும். அந்த ஒளிவட்டம் இவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். அப்போது மெடிடேஷன் ஒரு நாளைக்கு 2 ஹவர் 3 ஹவர் 5 ஹவர் செய்யப்படுவர்களால் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கிடைத்துவிடும். யோகா செய்கிற மாஸ்டர் இது 2 மாதங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி இன்னும் சில பேர் மாஸ்டர் தான் இல்லை, மாஸ்டர் அல்லாத உள்ளவர்களுக்கும் குறைந்த பட்சம் 2 ஹவர் 3 ஹவரிலிருந்து 5 ஹவர் மெடிடேஷன் செய்வர்களால் செய்யப்பட்டு கொண்டிருப்பவர்களால் இறைவனோட கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதை தாண்டி வேறு என்ன வெளியே இருக்குது? எல்லோராலுமே மெடிடேஷன் 2 ஹவர் 3 ஹவர் 5 ஹவர் செய்ய முடியுமா? இந்த வாழும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நேரம் இல்லை. இதை வெறும் மெடிடேஷனுக்கு எங்கள் நேரத்தை எப்படி செலுத்த முடியும்? அது இயற்கையான நியாயமான ஒரு கேள்வித்தானே. அதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் எண் கணிதம் உங்களை பிரபஞ்சத்தோடு இணைத்து விடும். அதுக்கு அப்படி ஒரு அபார சக்தி உண்டு. ஏன்னா எண் கணிதம்ன்றது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சித்தர்களின் செயல்கள் அனைத்தும் நல்வழியை காட்டும், நல்வழியை செலுத்தும். அவர்கள் சொல்லப்படுகிற ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஒலிக்குள் சவுண்டு ஒலி எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல் எண் கணிதம். அது எஸ்பெஷல் நமது ஃபார்மட் நியூமராலஜி நீங்கள் பெயர் அமைத்து அதை தினமும் எழுதணும். அமைத்து கொண்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்த பேப்பர் எடுத்து வீட்டில் வைத்தால் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியே நடக்காது. சரியான முறையில் நீங்கள் எழுத வேண்டும். எழுதினீங்களா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சிடும். பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கிடைச்சதுக்கு பின்னால் முதலில் சொல்வது போன்று உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒளிவட்டம் உங்களை எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும், உங்களை சேவ் பண்ணி கொண்டே இருக்கும், உங்களை வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு உண்டான செயலாக்கத்தை அந்த ஃபார்மட் நியூமராலஜி செய்யும். அதனால் ஒவ்வொரு மனிதனும்
பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை முதலில் தேடிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உலகத்துக்கும் அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமில்லாத ஒரு நியூட்ரல் வாழ்க்கையோடு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். நாம் பிரபஞ்சத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும், இணைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு முயற்சியை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த தகவல் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்தும். நிச்சயமாக இந்த பெரிய அற்புதமான ஒரு தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது தகவலுடன் புது நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.